ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நித்தியத்தில் வெளிச்சம் தொலைக்காட்சி மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தி பிற்பாடு நம் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றால் குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என்ன தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த தொலைக்காட்சியின் மூலமாய் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கிரகிக்க முடியா காரியங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. கிரகிக்க முடியாத காரியங்கள், கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறதற்காக நன்றி. வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுகிறார். ஆவியானவர் இடைப்படுகிறார், வழி நடத்தும் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Thank you Jesus. ஒரு விசை கூட உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சியின் மூலமாக திங்கட்கிழமை தோறும் மாலை 5 மணியிலிருந்து 5:30 வரை தேவனுடைய வார்த்தையோடும் என்னோடு இணைந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன் என்கிற தலைப்பில் நான் இன்றைக்கு உங்களோடு கூட பேச போகிறேன். விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் அநேக விருப்பங்கள் நமக்கு உண்டு. ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லா விருப்பங்களும் நிறைவேறுவது கிடையாது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றி தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விருப்பங்களை நிறைவேற்றி தருகிறதிலே அவர் வல்லவராய் இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேகர் சொல்லுவாங்க, நீங்க என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களோ அதுக்கப்புறம் நம்முடைய விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, கர்த்தருடைய விருப்பத்தை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்
அவர் என்ன விரும்புகிறாரோ, அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அது மட்டும்தான் நம்முடைய விருப்பமா இருக்க வேண்டும். வேற நமக்கென்று எந்த விருப்பங்களும் இருக்கக்கூடாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்னா நம்முடைய விருப்பங்களை எல்லாம் குழி தோண்டி புதைத்து விட வேண்டும் என்று சொல்லி நம்புகிறவர்களும் உண்டு. ஆனால் இந்த நேரத்தில் நான் உங்களோடு கூட சொல்லுகிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதையெல்லாம் விரும்புகிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விருப்பங்களை அவர் நிச்சயம் நிறைவேற்றி தருவதில் அவர் வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில உங்க விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா விருப்பங்களும் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும் என்றால், நான் அநேக காரியங்களை குறித்து ஆண்டவரிடத்துல நான் ஜெபித்திருக்கிறேன், நான் ஆசைப்பட்டிருக்கிறேன். ஆனா என் வாழ்க்கையில எல்லா விருப்பமும் நிறைவேறினது கிடையாது. ஏன் என் வாழ்க்கையில விருப்பங்களை நிறைவேற முடியாமல் இருக்கிறது அப்படிங்கிற கூடிய கேள்விகள் இன்றைக்கு அநேகருக்கு இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால் நாம் எதை விரும்புகிறோம், நம்முடைய விருப்பம் முதலாவது எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் சின்ன பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க சின்ன பிள்ளைகளை சொல்லுவாங்க, நான் டாக்டர் ஆகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படிம்பாங்க. திடீர்னு அவங்க ஒரு படம் பார்ப்பாங்க. அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு போலீஸ் இல்ல ஒரு ராணுவ வீரரை பார்க்கும்போது, நான் பெரிய ஆள் ஆன உடனே எனக்கு ராணுவ ஒரு வீரனை போல ஆகணும், இல்ல நான் ஒரு காவல்துறை அதிகாரியாய் மாற வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு அவங்க அப்பாவை பார்த்த உடனே எங்க அப்பா மாதிரியே நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. எதிர்காலத்துல நான் இவரை போல இருக்க வேண்டும், நான் இப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சில ஆசைகள் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் நம்முடைய விருப்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு காரியத்தை பார்க்கும்போது ஒன்று ஆசைப்படுவோம், அடுத்தது அதை விட பெட்டரா இன்னொன்னு வந்த உடனே அதை ஆசைப்படுவோம், அதை விட பெட்டரா இன்னொன்னு பார்க்கும்போது அதை ஆசைப்படுவோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில விருப்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மேலோட்டமான விருப்பங்களாய் இருக்கக்கூடாது, ஆழமான விருப்பமாய் இருக்க வேண்டும். மேலான விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில, மேலான விருப்பம் அப்படின்னா மேலோட்டமான விருப்பம். இதை பார்க்கும்போது இப்படி இருக்கணும்னு ஆசை. ஒரு நடிகரை பார்த்தா அந்த நடிகரை போல ஆகணும்னு ஆசை. ஒரு நல்ல விளையாட்டு வீரரை பார்த்தால் அந்த விளையாட்டு வீரரை போல இருக்க வேண்டும் என்ற ஆசை. சிலருக்கு ஒரு பெரிய வீட்டை பார்த்தா அந்த வீடு இப்படி இருக்கணும்னு ஆசை. அதை விட ஒரு பெரிய வீடை பார்த்தா எனக்கு இந்த வீடு இந்த மாதிரி வீடு இருக்கணும். ஒரு காரை பார்த்தா எனக்கு இப்படிப்பட்ட கார் வேணும், அதை விட பெட்டரா ஒரு காரை பார்த்தா இப்படி நம்முடைய விருப்பம் மேலோட்டமான விருப்பமா இருக்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் நிறைவேறாது. நம்முடைய வாழ்க்கையில விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விருப்பம் ஆழமானதா இருக்க வேண்டும். ஆழமான விருப்பங்கள் இருக்கும்போது அந்த ஆழமான விருப்பங்களை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. விருப்பம் இருக்கிறது, ஆழமாய் விரும்ப வேண்டும். நான் இப்படி இந்த மாதிரி நான் இருக்கணும், என் வாழ்க்கையில இவங்களை போல நான் சாதிக்கணும் அப்படிங்கிறதுல மாறவே கூடாது. ஒரு காரியத்துல நம்ம நிக்கிறோம் அப்படின்னா அதே மாதிரி அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் நம்ம வாழ்க்கையில அது நிறைவேறும். சிலர் கோபப்பட்டு சொல்லுவாங்க, நான் இருக்கிறதோடு செத்து போயிடுவேன். விருப்பம், அந்த கோபம் வரும்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரு விருப்பம். திருப்பி அவங்க வீட்டுல கொஞ்சம் நல்ல சந்தோஷமான சம்பவங்கள் நடக்கும்போது இன்னும் ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு விரும்புறேன். அப்போ உங்க சின்ன சின்ன விருப்பங்கள் எல்லாம் உடனே நடக்கும் அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால்தான் அவர் ஆழமான விருப்பங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில நீங்க எதை விரும்புறீங்களோ, நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விருப்பங்களில் நீங்கள் ஆழமான விருப்பம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது,
விருப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு நாம் சில திட்டங்களை தீட்ட வேண்டும். இன்றைக்கு வாழ்க்கையில யாருமே நாசமா போயிடணும், நல்லா இருக்க கூடாது, அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரும் கிடையாது. எல்லாருக்குமே ஒரு ஆசை தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஆனால் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இப்படி இருக்க வேண்டும், அந்த மாதிரி வாழணும் அப்படிங்கிற திட்டங்கள் இல்லாம இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில விருப்பம் நிறைவேறாது. ஆமென். நல்ல விருப்பங்கள். சங்கீதம் 109 அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 109 அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். ஆசீர்வாதமா இருக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. ஆனா ஆசீர்வாதமாய் நான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற, இப்படி நான் இருக்கணும் அப்படிங்கிற திட்டங்கள் உங்களுக்குள் இருக்கிறதா? யாருமே சாபம் என் மேல வரணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஆனா நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், நான் இப்படியாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு விருப்பம் இல்லாத திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில விருப்பங்கள் நிறைவேறாது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நான் இப்படியாக இருக்க வேண்டும், நான் இப்படியாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற அந்த விருப்பம், அதை குறித்ததான திட்டம், அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் போகும் என்று சொல்லி, ஆசீர்வாதத்தை விரும்பாம போனதுனால அது அவனுக்கு தூரமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் விரும்புங்கள், அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. நீங்கள் ஆசீர்வாதத்தை விரும்புங்க, சாபத்தை விரும்பாதீங்க. அது இன்றைக்கு சாபத்தை யாரும் விரும்புறதில்லை, ஆனால் ஆசீர்வாதத்தையும் விரும்பாம ஒரு கூட்டம் இருக்குது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஆசீர்வாதத்தை விரும்புங்கள். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க எதை விரும்பாம இருக்கிறீங்களோ அது உங்களை விட்டு தூரமா போகும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன், பணத்துல இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரச்சனையில இருக்கிறாங்க. கடன் என்கிறதுல அவங்களுடைய தேவைகளை சந்திக்கப்படுவதற்கு பணம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அதை விரும்புறது கிடையாது. பணம் தானே, இதுதானே அப்படிங்கும் போது. ஆனால் தேவை வரும்போது அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, பணம் வேணும் வேணும் அப்படிங்கிறத விரும்புறாங்க. ஆனா மற்ற மாதிரி அவங்க அதெல்லாம் கேட்க கூடாது, அதெல்லாம் நம்ம ரொம்ப விரும்ப கூடாது. அப்ப எதை நீங்க விரும்பாம இருக்கிறீங்களோ அது உங்களை விட்டு என்ன செய்யுமா, தூரமாய் போகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதே போல சுக வாழ்வை நீங்கள் விரும்ப வேண்டும். சரீரம் தானே அப்படின்ட்டு நம்ம அசால்ட்டா இருந்துட்டோம் அப்படின்னா சுகம் உடனே வந்துடாது. நீங்கள் எதை விரும்புறீங்க, நீங்க சுக வாழ்வை நீங்கள் விரும்பினால் சுகம் உங்களை தேடி வரும். நீங்க சமாதானத்தை நீங்கள் விரும்பினால் உங்க வாழ்க்கையில சமாதானம் வரும். நீங்கள் சந்தோஷத்தை விரும்பினால் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் வரும். நீங்கள் ஜீவனை விரும்பினால் உங்க வாழ்க்கையில நீங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் நன்மைகளை விரும்பினால் நீங்கள் நன்மைகளை பெற்றுக் கொள்வீங்க. ஓ thank you Jesus. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. அப்போ இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அதுவே பெரிய டவுட்டா இருக்குது. நான் நீதிமானா? நான் ஒண்ணு சொல்றேன், நாம் யாவரும் நம்முடைய சுய கிரியைகளினாலே நாம் ஒரு நாளும் ஒருத்தரும் நீதிமான் ஆக முடியாது.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் எல்லாரும் விசுவாசத்தை கொண்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதை நம்ம விசுவாசிக்கிறோம், நாம் நீதிமானா இருக்கிறோம். வேதம் அதை சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி. ஆமென். Thank you Jesus. நீதிமான் விரும்புகிற காரியம் எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னா நீதிமான் எதை விரும்புவான்? நீதிமான் எதை விரும்புவான் என்று சொன்னால் நன்மையானவைகளை தான் நீதிமான் விரும்புவான். நீதிமொழிகள் 11:23 வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 11:23 வாசிக்கும் போது, நீதிமான்களுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினே முடியும். அப்ப நீதிமானுடைய ஆசை அது நன்மையாகவே இருக்கிறது. அப்ப நீதிமான் எதை விரும்புகிறானோ, அதாவது நன்மையான விருப்பங்கள் எல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றி தருவார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்களுடைய விருப்பங்கள் தான் நீங்க எப்படி வாழ வேண்டும் உங்க வாழ்க்கையவே தீர்மானிக்கிறது. ஆமென். உங்க வாழ்க்கையில ஏதோ எப்படியோ நடக்கட்டு, என்னவோ நடக்கட்டு அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நீங்க நினைக்கிறது மாதிரி இருக்காது. ஆனால் உங்களுடைய விருப்பம், உங்களுடைய ஆசைகள் தான் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நீதிமானுடைய ஆசை நன்மையா இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அதனால பணத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆசைப்படக்கூடாது அப்படின்னு. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்றாங்க, பண ஆசை இல்ல, பணத்தை குறித்த இச்சை. பணம் எப்படியாவது கிடைக்கட்டும் அப்படிங்கிற இச்சை தான் அது தீமையானதை கொண்டு வருகிறது. எல்லாருக்குமே ஆசை. இன்னைக்கு வேலைக்கு எதுக்கு போறாங்க? பணம் கிடைக்கும். யாராவது போய் சரி நம்ம நல்ல வேலை செய்கிறோம், எனக்குள்ள நல்ல திறமை இருக்குது அப்படிங்கிற எண்ணத்துல இன்னைக்கு வேலை செய்ய யாரும் செய்யல. எல்லாருக்குமே ஒரே ஆசை, வேலை செய்யதான் நமக்கு பணம் கிடைக்கும், ஒரு பிசினஸ் பண்ணுனா நமக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குள்ள இருக்குது. அப்ப வேதம் நியாயமான ஆசைகளுக்கு ஒரு நாளும் எதிரானது கிடையாது. பணத்தை குறித்தும் வேதம் ஒரு நாளும் தவறாய் போதிக்கவில்லை. பண ஆசை எல்லா தீமைக்கும், பணத்தை குறித்த அந்த இச்சை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அப்ப தேவனோடு நாம் நடக்கும் போது நம்முடைய விருப்பம், இந்த விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார். இது நல்ல விருப்பத்துக்கு தேவன் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். இதை நாம் அடைய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தது, நம்முடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அதுதான் முக்கியம். நாம் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு நம்ம எங்கேயோ போனோம் அப்படின்னா நம்முடைய விருப்பம் ஒரு நாளும் நிறைவேறாது. லூக்கா 15வது அதிகாரத்துல இளைய குமாரன் தன் தகப்பனை விட்டு தூரமாய் போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணின போது அவனுக்கு ஒரு ஆசை வருகிறது. அங்கே லூக்கா 15வது அதிகாரம் அப்பொழுது 15:16 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது பண்டிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. தவறான இடத்துல போய் அவன் இருக்கும்போது அவனுடைய ஆசையே தவறாய் மாறுகிறது. காரணம், தான் தகப்பனோடு இருக்க வேண்டியவன் துன்மார்க்கமாய் போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்த போது அவனுடைய ஆசை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, பண்டிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். அடுத்தது லூக்கா 16:20வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆசை இருந்தது. லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. ஆமென்.
நம் இருக்க வேண்டிய இடம் எங்கேயோ, நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருக்காம தவறான இடங்களில போய் நாம் இருக்கும்போது நம்முடைய ஆசைகளும் தவறாய் போய் விடுகிறது. இப்படிதான் இந்த இளையகுமாரனுக்கு ஆசை இருந்தது. இந்த லாசருன்னு அவருடைய ஆசையை பாருங்க, மேஜையிலிருந்து விழுகிற பருக்கைகளாலே, ஹல்லேலூயா, மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். ஒருத்தன் தன் பசிய மேஜையிலிருந்து வரக்கூடிய அந்த துணிக்கைகள் கீழே விழக்கூடியதை தின்னு தான் வயிற்றை நிரப்பன்னு ஆசையா இருந்தான். ஒருத்தன் பண்டிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் அவருடைய பிள்ளைகள். ஆமென், ஹல்லேலூயா. பன்றியினுடைய தவிட்டை தின்பதற்கு நீங்கள் பன்றிகள் அல்ல. மேஜையில் இருந்து விழுகிற துணிக்கைகளை எடுத்து தின்பதற்கு நீங்கள் நாய்களும் அல்ல. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிற நன்மைகள், அவர் வைத்திருக்கிற பந்தியே அது வித்தியாசமானது. ஆமென், ஹல்லேலூயா. எஸ், அவர் ராஜா, நாம் ராஜாவுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ராஜாவினுடைய பிள்ளைகள் ராஜ போஜனத்தை புசிக்கிறவர்களாய் ஆசைப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஏன் இந்த மனுஷனுடைய, இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும் அந்த தவறான ஆசைகள் வந்ததுன்னா, அவங்க இருக்க வேண்டிய இடம், தகப்பனோடு இருக்க வேண்டியவன், அது இல்லாததுனாலதான் அவனால அதை ஆசைப்பட முடியல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏன் நம்மளால பெருசா ஆசைப்பட முடியல? தேவன் விரும்புகிறது மாதிரி நம்மளால ஏன் ஆசைப்பட முடியல அப்படின்னா, நாம இன்னும் தேவன் விரும்புகிற அளவுக்கு, அவர் ஆசைப்படுற லெவலுக்கு நம்ம இன்னும் வரல. நம்ம அவர் அங்க இருக்கிறார், நம்ம இங்க இருக்கிறோம் அப்படிங்கிற நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு இடைவெளியில நம்ம இருக்கிறதுனாலதான் நம்மளால பெருசா ஆசைப்பட முடியாம இருக்கிறோம். இன்னைக்கு உங்களுடைய ஆசை விருப்பங்களை மாற்றுங்கள். உங்க விருப்பத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கிற தேவன். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். யோவான் 5வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்திலே 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே படுத்திருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னோடு கூட இணைந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிற ஒரே வார்த்தை தான், நீ விரும்புகிறாயா? ஆமென். 38 வருஷமாய் ஒரு மனுஷன் வியாதியஸ்தனாய் வியாதியோடு படுத்துக் கொண்டிருக்கிறான். படுத்து கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கையில இயேசு வருகிறார். இயேசு வந்த பொழுது இயேசு கேட்கிறார் அவனை பார்த்து, அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் விரும்புகிற காரியம், நீ விரும்புகிறாயா? நீ விரும்புகிறாயா? ஆமென். நீ நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? எஸ், நீ வறுமை இல்லாம வாழணும்னு விரும்புகிறாயா? நீ சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ குடும்பமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ கனமுள்ள மனுஷனாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஹல்லேலூயா. நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? எஸ், இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு கூட இணைந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் கேட்கிற ஒரு கேள்வி, நீ விரும்புகிறாயா? நீ விரும்புகிறாயா? ஆமென், ஆமென். நீ விரும்புகிறாயா? நீங்க விரும்புறீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அதை செய்து முடிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த 38 வருஷமாய் இந்த 38 வருஷமாய் வியாதியஸ்தனாய் இருந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் 1000 காரணங்களை சொல்றான். குளம் கலக்கப்படும் போது என்ன குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்ல, என்ன விடுறதுக்கு ஒருத்தர்
உத்தியோகமே இல்லை, நான் 38 வருஷமா இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், இதெல்லாம் அவருக்கு நோ. இதெல்லாம் அந்த கேள்விகள், இந்த உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை அவர் கேட்கவில்லை. அவருக்கு ஒரே கேள்வி, நீ சுகமாக விரும்புகிறாயா? நீ சுகமடைய விரும்புகிறாயா? நீ ஆரோக்கியமா இருக்க விரும்புகிறாயா? எஸ், நீங்க சுகம் பெற விரும்புறீங்கன்னா எஸ், கர்த்தர் இன்றைக்கு அந்த சுகத்தை தர வல்லவராய் இருக்கிறார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அவன் எழும்பி நடந்தார். இன்றைக்கு என்னோடு கூட இணைந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஹல்லேலூயா, நீங்க விரும்பினது உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் நடக்கும். இயேசு உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீ விரும்புகிறாயா? நீ ஆரோக்கியமா இருக்க விரும்புகிறாயா? நீ சுகமா இருக்க விரும்புகிறாயா? நீ சமாதானமா இருக்க விரும்புகிறாயா? நீ சந்தோஷமா இருக்க விரும்புகிறாயா? ஹல்லேலூயா. உங்க பிரச்சனை, எல்லாரும் என்ன விட்டு போயிட்டாங்க, இப்ப எனக்கு சந்தோஷம் இல்ல, நான் முன்னாடி நல்லா இருந்தேன், இப்ப எனக்கு நிறைய கடன் இருக்குது, இப்ப நான் கடன் இல்லாம வாழ விரும்புறேன், முன்னாடி நான் நல்ல பலமா இருந்தேன், இப்ப எனக்கு வயசாயிட்டு அதனால எனக்கு பலன் இல்லை. அப்படி இந்த உங்களுடைய பதிலுக்கு உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அவருக்கு முக்கியம் இல்ல. ஒரே கேள்வி, நீ விரும்புகிறாய் என்றால் நீ சுகம் பெறுவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உங்க வாழ்க்கையில நீங்க விரும்புகிறது நிச்சயம் தந்து ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில் சத்தத்தை கேட்கிற, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் தேவனுடைய கிருபையை நான் பேசுகிறேன். தேவனுடைய கிருபையை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவரே. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் மேல, சமாதானமற்று இருக்கிற பிள்ளைகள் மேல, கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் மேல, தனிமையாய் வாடுகிற பிள்ளைகள் மேல, வாழ்க்கையிலே சில நன்மைகளை பார்க்க முடியாதபடிக்கு கலங்கி தவிக்கிற பிள்ளைகள் மேல தேவனுடைய கரம் இப்பொழுது இறங்குவதாக. விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவனுடைய வல்லமை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, எனக்கு ஒரு பிள்ளையே என்று சொல்லி விருப்பப்படுகிற பிள்ளைகள் மேல தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. கடன் பிரச்சனைகளோடு இருந்து சமாதானமாய் கடன் இல்லாமல் வாழ விரும்புகிற பிள்ளைகள் மேல இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நான் ஐஸ்வர்யத்தை பேசுகிறேன். கடன் இல்லாமல் சுகத்தோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழும்படிக்கு நான் ஆசீர்வதிக்கிறாங்க. தேவனுடைய கரம் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.